இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம சபை கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாக கர்த்தர் நானே. அல்லேலூயா. உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நடத்துவேன். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து நடத்த போகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், நான் எப்படி செய்ய போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு போதித்து நடத்துவார். அல்லேலூயா. என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணுனா தப்பு, என்ன பண்ணால் ரைட்டுன்றத உங்களுக்கு சரியான வழியிலே சரியான நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்கள் காரியங்களிலே அவர் கூட இருந்து உங்களை நடத்த போகிறார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு நான் கேட்டேன், ஆண்டவரத்தில் எப்படி போதித்து நடத்தணும், எப்படி வாரம் வாரம் நம்ம சபைக்கு வந்து சத்தியத்தை அறிந்து அதன் மூலமாக போதுனியா, அல்லது நம்ம வந்து ஏதாவது வீட்டு கூட்டத்தில் நடத்துகிற போதுனியா, எப்படியாகிலும் உங்களை போதிக்கிறார், எப்படியாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறார், எப்படியாக உங்கள்கிட்ட பேச போகிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்க கன்ஃபியூஷன்ஸு, இந்த மாதத்தில் இருக்கிறதான குழப்பங்களிலே தேவனுடைய வழிநடத்துதலை உங்களால் பார்க்க முடியும். நிறைய குழப்பம் இருக்குது பிரதர், நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரில, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையா. கர்த்தர் சொல்கிறாரு, கண்டிப்பாக உனக்கு இருக்க இந்த கன்ஃபியூஷனில் ஒரு ஆலோசனை தேவை. மனுஷனுடைய ஆலோசனை இல்லை, மனுஷனுடைய ஆலோசனை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். மனுஷனுடைய ஆலோசனை நமக்கு இன்னும் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் போது அதில் ஒரு தெளிவு வராது. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை மிக தெளிவாய் நடத்துகிற ஒரு ஆலோசனை இருக்குது. ஆனால் தான் உன்னை போதித்து நடத்துவேன்னு சொன்னால் வழி காட்டுவேன், ஒரு வழி திறக்கும், ஒரு வழிவாசலை கர்த்தர் திறக்க போகிறார். நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். போதித்து முதலாவது பிரயோஜனமாக இருக்கிறது, யூஸ்ஃபுல். வருகிற வாரங்களிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இந்த ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பிரயோஜனமாக இருக்கிறது, அடுத்தது போதிக்கிறது, அடுத்தது வழி நடத்துகிறது. அப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை இங்கே ஆழமாக புரிய வைக்கப்படுகிறது. பிரயோஜனமாக இருக்கிறதை, உனக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால நடக்குது, இதெல்லாம் என்ன ஆகுறது கூட தெரியாமல் நம்ம முழிச்சிட்ருக்கோம். நமக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குதுன்னு கூட சில நேரத்தில் யோசிக்க தோணுது. நம்ம பார்த்தா மட்டும் நமக்கு இப்படிலாம் நடக்குது, நம்ம என்ன இப்படி தப்பு பண்ணோம், நம்ம ஏன் இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கிறோம், நம்ம ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், நம்ம ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை போய் மாட்டினுக்கிறோம், நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வருது, நம்ம ஏன் நினச்ச மாதிரி நமக்கு நடக்க மாட்டுது, நம்ம ஏன் நினச்ச மாதிரி நம்ம முயற்சி செய்கிற காரியங்கள் நமக்கு கைக்கூடி வர மாட்டுது, இப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காமலே போகுது அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம். இந்த மாதத்தில் அது செஞ்சிடலாம், இந்த மாதம் இது முடிச்சிடலாம், இந்த மாதம் இந்த காரியத்தை நம்ம நிறைவேற்றிடலான்னா நம்ம நினைக்கிறோம். ஆனால் எப்போவுமே அது நினைக்கிற மாதிரி நடக்கிறதே இல்லை. நம்ம ஒன்று நினச்சா அதுவும் நடக்குது, நம்ம வேறு மாதிரி பிளான் பண்ணால் அது வேறு மாதிரி நடக்குது. நம்ம ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சு வேறு ஒரு காரியத்துக்காக 1000 ரூபாய் எடுத்து வச்சா அந்த 1000 ரூபாய் செலவுக்குன்னு வேறு ஒன்று வருது ரெடியாக. நம்ம எதுவுமே திட்டம் பண்ணி நம்மளோட திட்டத்துக்கு ஏற்றார் போல எதுவுமே நடக்கிறது இல்லை. என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன் அப்படின்னு? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் நம்ம நினச்சோம்னால செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம், அது செய்கிறதுக்கு டைம் எடுக்குது, நம்ம நினச்ச நேரத்தை செய்ய முடியறது இல்லை. இந்த மாதத்தில் நம்ம செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை அந்த மாதம் நம்ம செய்கிறது இல்லை, செய்ய முடியறதில்லை. அப்படி செய்ய முடியறதில்லை அப்படின்னும் போது நமக்கு யோசித்தோணும், நம்மளால் ஏன் செய்ய முடியல அப்படின்னு. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு காரியம் நம்மளால் முயற்சி செய்தாலும் முடியாது என்பதை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நீ என்ன தான் முயற்சி செஞ்சாலும் என்னுடைய ஆலோசனை இல்லாமல், என்னுடைய வழிநடத்துதல் இல்லாமல், என்னுடைய ஒரு பக்கத்துணை இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்யவே முடியாது. இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அந்த காரியத்தை முதல்ல நம்ம தேவ சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு நடக்கணும், இந்த காரியம் எனக்கு கைக்கூடி வரணும், இந்த காரியம் எனக்கு முடியணும், அப்படி தேவ சமூகத்தில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். தேவ சமூகத்தில் வச்சு அதுக்காக நம்ம பிரயாசப்படும் போது
அந்த காரியம் நடக்குது. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் பிரயாசப்பட்டு நான் செய்யணும்னு நினைக்கும் போது நடக்க மாட்டுது. ஆனால் அதே தேவ சமூகத்தில் வச்சு செய்யும் போது நடக்குது. எப்படி அது? ஏன்னா நான் சுய பிரயாசத்திலே சுய புத்தியிலே சார்ந்து செய்யும்போது அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படுறது இல்லை. ஆனால் அதே கர்த்தர் சமூகத்தில் வச்சு நான் செய்யும் போது அங்கே தேவன் நாமம் மகிமைப்படுது. அப்போ செய்தது நான் அல்ல, செய்தது கர்த்தர். அப்போ செய்கிறவர் கர்த்தர் என்ற எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சுன்னா நான் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி இந்த 1ஆம் தேதி காலையில் இந்த ஆராதனை நம்ம வைக்கிறோம். ஏன் இது நம்ம நடத்துகிறோம்? இது நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இது நடத்தினாலும் என்ன பிரயோஜனம்? நம்ம சபையில் எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் எல்லாரும் வராங்களா? காரணம் தெரியல. அது அது அதோடைய ரகசியம் தெரியல. ஏன்னா இந்த மாதத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து, கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து, இந்த மாதத்தின் தேவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து, கர்த்தாவே நீர் நடத்தும். இந்த மாதத்தை முழுவதையும் யார்கிட்ட ஒப்படைக்க போகிறேன்? இன்றைக்கி 8ஆம் மாதம், 7ஆம் மாதம் முழுமையான 8ஆம் மாதம்னா பீடையா? புரியல எனக்கு. எந்த மாதமாக இருந்தாலும் கர்த்தர் தம் சமூகத்தில் ஏற்றுக்கொண்டார் சொன்னால், கர்த்தர் தமக்கு சொந்தமாக்கிட்டாருன்னு சொன்னால், கர்த்தர் அதை பொறுப்படுத்துகிறாருன்னா கண்டிப்பாக அது நல்ல மாதமாக தான் அமையும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் கொடுக்குற மாதம், ஒவ்வொரு மாதம் நன்மையினால தான் கர்த்தர் தரும். ஒரு வேளை சில நேரங்களில் இந்த மாதத்தில் சில இழப்புகள் வரலாம், சில தோல்விகள் வரலாம், சில வியாதிகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம். இந்த மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மாதத்தை தொடங்கினவர்கள் மாதத்தை முடிக்கிறது இல்லை. ஆமாம் தானே? மாதம் 1ஆம் தேதி பார்த்தவங்க 31ஆம் தேதி பார்ப்போமான்னு யாருக்கும் தெரியாது, யார் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் உங்களே என்னையும் 31ஆம் தேதி பார்க்க வச்சு அடுத்த மாதத்தை, அதாவது இந்த மாதத்தை 1ஆம் தேதியையும் பார்க்க வைத்து அவருடைய சமூகத்தில் உட்கார வச்சுருக்காருன்னு சொன்னால் இது வரைக்கும் நம்ம தேவனுடைய கிருபையினால் மூடிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா 7ஆம் மாதத்தில் எத்தனையோ இழப்புகளை நாம் பார்த்தோம், எத்தனையோ மரணங்களை பார்த்தோம், எத்தனையோ வியாதிகளை பார்த்தோம், எத்தனையோ வியாதி படுக்கைகள் பார்த்தோம், எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் போய் சந்திச்சுட்டு வந்தேன். ஏன்? அந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு ஈவா இறக்கை கொடுத்து இந்த மாதத்தை கொண்டு நிற்க வச்சிருக்கார். நன்றியாக இருக்கவானாவா? கர்த்தாவே இந்த மாதத்தை பார்க்கும்படியான கிருபை செய்திரே, அதுக்காக நன்றியாக இருக்கவானாவா? யோசித்து பார்க்கணும். அப்போ நான் 1ஆம் தேதி ஆரம்பிக்கலாம், மாத கடைசியே நான் பார்க்கணும்னா கர்த்தருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் மனதுருக்கமும் இருந்தால் மாத்திரம்தான் நான் 31ஆம் தேதியை போய் பார்க்கவே முடியும். கரெக்டாக நான் சொல்கிறது? கர்த்தருடைய ஈவு இறக்க தயவில் இருந்தால் மாத்திரம்தான் நான் கடைசி வரைக்கும் என்னால் ட்ராவல் பண்ணி அந்த மாதத்தை முடித்து மறுபடியும் ஒரு 1ஆம் தேதியை நான் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். 9ஆம் மாதத்தை பார்க்க முடியுமே. அப்போ இந்த மாதத்தில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன போராட்டம் இருக்குது, என்ன வேதனை இருக்குது, என்ன வியாதி வரப்போகுது? யாருக்குமே இந்த மாதத்தில் ஜுரம் வரும்னு யாராவது திருக்க சொல்லுவாங்களா? அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் உனக்கு இப்படி ஆக போகுதுப்பா, அந்த போகுது திருக்க சொல்லுவாங்களா? சொன்னால் நல்லா தான் இருக்கும். இல்லை, ஒன்றே ஒன்று தான் கற்று சொல்கிறாரு, நீ என்னவா இருக்கணுமோ அதை நான் உனக்கு சொல்லி, நான் உனக்கு கற்றுக் கொடுத்து, நான் உனக்கு கைட் பண்ணி, நான் உன்னை வழி நடத்துவேன். நீ நடக்க வேண்டிய வழி என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனால் புரோஜனமாக இருக்கிற இடத்துல புரோஜனமான காரியத்தை உனக்கு சொல்லி புரோஜனமாக தான் ஒன்று வச்சுருப்பேன். நான் ஏதோ ஒரு வேஸ்ட்டாக இருக்கிறேன் பிரதர், நீங்கள் வேஸ்ட்டாக இல்லை, நீங்கள் புரோஜனமாக தான் இருக்கிறீங்கன்றது புரிஞ்சிக்கணும். ஒருத்தர் சொன்னார், இந்த குடும்பத்துக்கு நான் வேஸ்ட்டு பிரதர், இந்த சமுதாயத்துக்கு நான் வேஸ்ட்டு பிரதர், நான் ஒரு வேஸ்ட்டாக தான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு. நான் சொல்கிறேன், யாரும் தேவனால் வேஸ்ட்டாக உண்டாக்கப்பட்டவர்கள் இல்லை. நம்ம எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் எங்கேயாவது ஒரு விதத்தில் நம்ம பிரயோஜனமாக தான் இருக்கிறோம், இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு நாள் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? இது நிறைய தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், கர்த்தர் பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு போதிப்பேன். போதிப்பேன் என்ன இருக்கட்டும், என்ன பண்ண கற்றுக் கொடுப்பேன். கற்றுக்குறோம். ஒருவேளை இந்த மாதத்தில் நமக்கு கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்க போகிறான்னு தெரில. நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்கு பொழுது நமக்கு.
ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு 50 வயசு ஆச்சுங்க, எனக்கு தெரியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னம்மா அப்படி தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு 50 வயசு ஆனால் இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. புதுசாக நிறைய காரியங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா மனுஷன் கற்றுக் கொடுக்குறத விட கர்த்தர் ஞானமாய் நடந்து கொள்ள கற்றுக் கொடுக்குறார். எங்கே எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட நடந்துக்கணும், யார் கரெக்டாக பக்குவம் பார்க்கணும், யார் இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றது கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு. எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு நம்ம ஒரே மாதிரி நம்ம பேசிட முடியாது. சில இடங்களில் நம்ம கொஞ்சம் ஞானமாக நடந்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஞானமாக தான் நடந்துக்கணும். அப்போ எனக்கு எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடந்துக்கிட்டேன்னா எனக்கு இழப்புகளும் தோல்விகளும் அவமானங்களும் ஏற்படும். ஆனால் ஞானமாக நடந்துக்கிட்டால் அந்த இடத்துல எனக்குன்னு ஒரு அடையாளம் உண்டாகும். அப்போ நீங்களும் நானும் எனக்கு போதித்து ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு எனக்கு என்னை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா என்னை வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லை. நான் நானாகவே முட்டி நானாகவே மோதி நானாகவே மேலே வந்துடுறேன் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நானாக செஞ்சேன், நானே பண்ணி நானே தான் மேலே வரேன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, கர்த்தர் அவங்கள அப்படி நடத்திட்டு வந்தார். இப்போது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜீவிதத்தை பார்த்திங்கன்னா, என்னை ஊழியத்துக்கு பாதையில் என்னை யாரும் நடத்தலை. இப்படி தான் ஊழியம் செய்யணும்னு எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. எங்கள் அப்பாவே எனக்கு கற்றுக் கொடுக்கல. எங்கள் அப்பா ஊழியத்தில் நான் கூட இருந்தேன் ஒழிய, ஆனால் எங்கள் அப்பா எதுக்குமே என்னை என்ன பண்ணல, முன்னாடி நிற்க வச்சு எதையுமே எனக்கு இப்படி செய், அப்படி பண்ணு, இது பண்ணு, அது பண்ணுன்னு எனக்கு எதுவுமே கைட் பண்ணது இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா மியூசிக் வாசிக்கணும், பாட்டு பாடணும், இதுதான் என்னுடைய வேலை. மியூசிக் வாசிக்கிற வரைக்கும் மியூசிக் வாசித்தேன். அது வரைக்கும் எங்கள் அப்பா பாட்டு பண்ணியிருந்தார். மியூசிக் வாசிக்கிறது ஒரு ஆளை போட்டோன்னு நான் பாட்டு பாட ஆரம்பித்தேன். பாட்டு பாட ஆரம்பித்தோடனே வெறும் பாட்டுக்கு மட்டும் நான் யூஸ் ஆனேன். அப்போ பாட்டு பாட முடிச்ச பிறகு வெறும் மெசேஜ் கொடுக்கறதுக்கு நான் யூஸ் ஆனேன். மற்றபடி எந்த ஒரு காரியத்திலும் எனக்கு அனுபவம் கிடையாது. ஒரு பிசாசு தோற்றுறதோ, ஒரு வியாதியை குணமாக்குறதுக்கோ, அல்லது வேறு எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கோ எனக்கு அனுபவம் எனக்கு நடத்துதலும் இல்லை. இது நானாக என்ன பண்ணேன், அப்பா போனதுக்கப்புறம் இது நானாக கற்றுக்கிட்டேன், நானாக செஞ்சேன் இல்லைங்க. அப்பா போனதுக்கப்புறம் அவர் என்னை நடத்தினாருங்க. கர்த்தர் என்னை எல்லாத்துலேயும் என்னோட கூட துணையாக நின்று நடத்தினாருங்க. நான் அப்போலாம் யோசிப்பேன், எங்கள் அப்பா இது கற்றுக் கொடுக்காம போயிட்டார், எங்கள் அப்பா இப்படி பண்ணாமல் இப்படி சொல்லிக் கொடுக்காம போயிட்டார், எங்கள் அப்பா இப்படி சொல்லிக் கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே. எங்கள் அப்பாவுக்கு நிறைய செல்வந்தர்கள் பணக்காரர்கள்லாம் எங்கள் அப்பாவுக்கு உதவியாக இருந்தாங்க ஒரு காலத்தில். அப்போ எங்கள் அப்பா, நான் இப்போ கூட ஒருத்தர் சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு போயிருந்தா இன்றைக்கி நீ ஊழியத்தில் நல்லா வளர்ந்துருப்பில்ல. என்னன்னா அவங்க கசமாக காணி கொடுத்துருப்பாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஊழியத்துக்கு, அதனால் நீ நல்லா பண்ணி வளர்ந்துருப்பில்ல. அப்பா அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு இப்போது சில பேர் என்னை பார்த்து புலம்புறது உண்டு. அவருக்கு இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் நீ கரெக்டாக பிடிச்சி வச்சுக்காம போயிட்டேன், அவருக்கு இந்த ஃபாரின் கான்ட்ராக்ட்ஸ்லாம் நீ பிடிச்சி வச்சுக்காம போயிட்டேன், அப்படிலாம் இருந்திருந்தால் இந்த ஊழியத்தை நல்லா இருந்தால் டெவலப் பண்ணியிருக்கலாமே, நீ அதெல்லாம் விட்டுட்டியே அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பிடிச்சி வைக்கிறது நானாக இருக்கணுமா, இல்லை பிடிச்சி கொடுக்குறது அவராக இருக்கணுமான்னு தான் எனக்கு புரியல. அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஊழியத்துக்காக அடுத்தது நான் தான் வரும் அப்படின்னு சொன்னால் ஊழியத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணும், அதெல்லாம் என்னை கைட் பண்ணி என்னை நடத்தி எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு அப்புறம் இவன் தான் ஊழியம் பண்ண போகிறான், இவன் தான் ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், இவன் தான் நடத்தான்னு சொல்லி என்னை எல்லாருக்கும் சொல்லி அது மூலமாக எல்லாருக்கும் என் பக்கம் திருப்பிட்டு இருந்தாருன்னா இன்றைக்கி அவங்க எல்லாம் என் கூட இருந்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை. ஏன் செய்யலைன்னா, அவர் வழி நடத்தி நான் வரணும்னு அவர் விரும்பலை, கர்த்தர் வழி நடத்தி நான் வரணும்னு அவர் விரும்பினார். மற்றவங்களோட பணத்தில் நான் ஊழியத்தை வளர்த்தேன்னு சொல்லக்கூடாதுங்க. எங்கள் அப்பா விட்டு போன எங்கள் அப்பாவுடைய ஸ்பான்சர் தான் என்னை இன்ன வரைக்கும் நடத்துகிறாங்கன்னு சொல்லக்கூடாதுங்க. எனக்கு எந்த ஸ்பான்சரும் இல்லாமல் ஊழியத்தை நடத்தத்தக்கதான கிருபையை கற்றுத்தரணும். நான் நிறைய நேரம் எங்கள் அப்பாவை பற்றி எல்லாரும் சொல்லும் போது எனக்கு கோவம் வரும். அப்பாவை பற்றி பேசுகிற கோவம் வரல, அப்பா இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாரே, நம்போன்னு விட்டாரு, ஊழியத்தில் ஒன்று தூக்கி விடாமல் விட்டாரு, இப்போ பாரு அவங்கள பாரு இவங்கள பாரு, தான் பிள்ளைய எப்படி தூக்கி விட்றாங்க பாரு, அவங்களாம் தூக்கி விட்றாங்களே அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வாரிசு ஊழியத்தை ஸ்தாபித்தாங்க. அப்பாவுக்கு அப்புறம் புள்ள, பிள்ளைக்கு அப்புறம் புள்ளன்னு வாரிசு ஊழியத்தை ஸ்தாபித்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா வாரிசு ஊழியத்தை ஸ்தாபிக்கவே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு அழைப்பு ஊழியத்தை நிலைநிறுத்தினார், ஊழியத்தை செஞ்சார்.
அதே போல் எனக்கு ஒரு அழைப்பு வரணும், நான் ஊழியத்தை செய்யணும். வாரிசு ஊழியம் இல்லை, வாரிசு அரசியல் மாதிரி வாரிசு ஊழியம் இல்லை. அப்பா அரசியல் தலைவராக இருந்தால் புள்ள அடுத்தது தலைவராக இருக்கணும், அதுக்கப்புறம் தலைவர் இல்லை. இங்கே அப்படி கிடையாது. ஊழியம் அப்படி தான், அப்பாவுக்கு அப்புறம் புள்ள, பிள்ளைக்கு அப்புறம் புள்ளன்னு ஊழியத்தை வரதான் செய்வாங்க. ஆனால் ஊழியத்தை நான் எப்படி அவங்களுக்கு கொடுக்கணுன்னா, நீ ஊழியத்தை செஞ்சு டெவலப் ஆகிடணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு. வாரிசு ஊழியத்தை விரும்புறது இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை விரும்புகிறாரு. அப்போ எனக்கு என்ன கர்த்தர் திறமையை கொடுத்துருக்காரு, எனக்கு என்ன கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, கர்த்தர் என்ன எப்படி வழி நடத்துகிறாரு, கர்த்தர் எனக்கு எப்படி போதிக்கிறாரு பொறுத்து தான் ஊழியத்தின ஒரு வளர்ச்சி. அல்லேலூயா. ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட, அப்பா கிட்ட வந்திருந்தவங்க அத்தனை பேருமே வராங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்பா கிட்ட வந்ததை விட அதிகமாகவே இப்போ என்ன பண்ணுறாங்க, வராங்க. நிறைய பேர் இப்போ புதுசு புதுசாக நிறைய பேர் வராங்க. ஏன் அப்படி கேட்டின்னு கேட்டால், இல்லை அப்பா நல்லா ஊழியம் பண்ணார், அப்போ நான் எப்படி ஊழியம் பண்ணுறேன்? அப்போது எனக்கு அது புரியவே இல்லை. அவர் எப்படி ஊழியம் பண்ணார் தெரியுமா? உங்களுக்கும் அவர் ஊழியம் பண்ணார், எனக்குன்னு ஒரு ஆத்மா குத்துக்கிறார், அவருக்கு நான் ஊழியம் பண்ணுறேன். உங்களுக்கு நான் ஊழியம் பண்ணலை, உங்களுக்காக கர்த்தர் என்ன வைக்கலை, உங்களுக்காக எங்கள் அப்பாவை கர்த்தர் வச்சார். ஆனால் மற்ற யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் என்ன வச்சிருக்கார். நான் ஊழியத்தை வேறு யாருக்காக பிரயோஜனமாக இருப்பதற்காக கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார். உங்களுக்கு அப்பா இருந்த மாதிரி நான் யாருக்கும் இருக்க போகிறேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அப்போது எனக்கு நடக்க வேண்டிய வழியில் யார் தான் நடத்தணும்? கர்த்தர் தான் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது எனக்கு போதித்து இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். எனக்கு சொல்லும் போது எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆமாம்ல, இப்படி கூட இருந்திருக்கலாம்ல. நான் கஷ்டப்படும் போது ஒரு வேளை எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தானா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தானா, இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே அப்படின்னு எனக்கு சில நேரத்தில் தோணும். ஆனாலும் எனக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை விட அவருடைய சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக வேணும். அதை மனிதனை நம்புவதை காட்டிலும் தேவன் பேரை பற்றதில் இருப்பதே. இன்றைக்கி அவங்க கூட சப்போர்ட் பண்ணி இருந்தவங்க அத்தனை பேருமே இன்றைக்கி இல்லை. ஆனால் என்றைக்குமே சப்போர்ட்டாக இருக்கிற கர்த்தர் மட்டும்தான். அவர் யாருக்காக மாறுறதில்லை, யாருக்காக விட்டு போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எனக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படி தான். கர்த்தர் மாத்திரம் தான் துணையாக இருக்கணும், கர்த்தர் மாத்திரம் தான் உங்களை வழி நடத்தணும், கர்த்தர் மாத்திரம் தான் உங்களுக்கு எல்லாமே செய்யணும். இந்த மனுஷனை நம்பி நிற்காதீங்க. இந்த மனுஷனும் உங்களுக்கு செய்ய போகிறது இல்லை. கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு போதித்து நடத்தணும். நீ செய்யாத, நீ பண்ணாத, அது இது தப்பு, இது ரைட்டுன்னு அவர் தான் உங்களை போதிக்கணும். நானாக முடிவு பண்ணக்கூடாதுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள முடிவு பண்ணாங்க, நான் செய்கிறது தப்பா ரைட்டா, இது கரெக்டா, இது தப்பா. நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. கர்த்தர் அனுமதிக்கிறாரா, கர்த்தர் சொல்கிறாரா, அதை கேளுங்க. கர்த்தர் சமூகத்தில் நின்று கேளுங்க, நான் பண்ணுறது தப்பா, நான் பண்ணுறது ரைட்டா, இது ஓகேவா, இது ஓகே இல்லைவா, இது செய்யவா, இது பண்ணவா. தாவீது சொன்னா, நான் தொடரவா, நான் போகவா. மனைவி பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போயிட்டாயா, நீயா போய் கூட்டு வரதை விட்டுட்டு என்னதே கேட்டுனுக்கிற. ஆனாலும் கேட்டான். மோசே செங்கடல் முன்ன நின்றுட்டு கேட்குற நீ ஏன்டா என்கிட்ட கேட்குற, நீ செய். கர்த்தர் சொன்ன, ஏன் என்கிட்ட கேட்குற, நீ செய்கிறாரு. ஆனால் அப்போ கூட கர்த்தரிடத்தில் கேட்டு தான் அவன் செஞ்சான். அவன் நான் செஞ்சுருக்கலாம், ஆனால் இல்லை கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு தான் செஞ்சான். தாவீது கர்த்தர்கிட்ட கேட்டு தான் செஞ்சான். கர்த்தரிடத்தில் கேட்டு செய்யணும், மனுஷனிடத்தில் இல்லை. அப்போ நான் தப்பா ரைட்டா, நான் பண்ணுறது கரெக்டாக, நான் செய்கிறது கரெக்டாக, என் வேலை கரெக்டாக, என்னுடைய ஊழியம் கரெக்டாக, என்னுடைய வாழ்க்கை கரெக்டான்னு நான் மனுஷங்கிட்ட போய் கேட்கக்கூடாதுங்க, கர்த்தரிடத்தில் கேட்கணும். நான் வாழ்கிற வாழ்க்கை கரெக்டா, இது சரியான வாழ்க்கை தானா, நான் இந்த சரியான காரியத்தை செஞ்சிட்ருக்கேண்ணா, இந்த 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 சூழ்நிலை சரியான சூழ்நிலை தானா, கர்த்தாவே நீர் எனக்கு ஏற்படுத்தின சூழ்நிலை தானா, இது பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா, இது எனக்கு வேணுமா வேணாமா, நான் முடிவு பண்ணுறதில்ல. கர்த்தர் இடத்துல கேட்கும் போது கர்த்தருக்கு சித்தமானதை அனுமதிப்பார். சொல்றது எத்தனை புரியுது? உங்களுக்கு கர்த்தர் சித்தமான இல்லைன்னா அனுமதிக்கவே மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். தேவனை அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. நீ நடக்க வேண்டிய வழியில் நீ என்னவா நீ போகணும்னு நினைக்கிறியோ, நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ, அப்படி நீ அல்ல, நான் முடிவு பண்ணி நடத்துகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் எப்படி சொல்கிறாருன்னா, பிரயோஜனமாக இருக்கிறதை என்ன சொல்லுங்க. அப்போ பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது என் வாழ்க்கையில் வராது.
இதெல்லாம் எனக்கு வேஸ்ட்டு பிரதர், இது இதெல்லாம் எதுக்கு தான் நடக்குதோ அப்படி அதெல்லாம் இல்லை. பிரயோஜனமே இல்லாத விஷயமா இருந்தால் கூட உங்களுக்கு அது பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றிடுவார். பிரயோஜனமே இல்லை பிரதர், நோ யூஸ், ஒரு யூஸும் இல்லை பிரதர், என்னுடைய முயற்சி, என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக போகிற காரியத்தை கூட கர்த்தரால் பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லான காரியம் மாற்ற முடியும். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே பிரயோஜனமே இல்லாமல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, கர்த்தர் சம்பளத்தில் எல்லாத்தையும் வச்சுருங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, என்னென்ன கிடைக்கணுமோ, என்ன ஆகணுமோ, என்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, உங்கள் ஆசை என்னவோ, உங்கள் தாகம் என்னவோ, உங்களோட நோக்கம் என்னவோ அதை தேவ சமூகத்தில் வச்சுருங்க. தேவ சமூகத்தில் வச்சுட்டு காத்துருங்க. தேவ சமூகத்தில் வச்சு செய்யுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி தேவ சமூகத்தில் வச்சு. சம்பளம் வாங்கினா முதல் தேவ சமூகத்தில் வைங்க. முக்கியமான விஷயம். வருமானம் வந்த உடனே இவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கணும், உடனே எடுத்து கடை கடை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அது முதல் தேவ சமூகத்தில் வைங்க. தேவ சமூகத்தில் வச்சு அது ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ண அது ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிச்சு பங்கிட்டு கொடுங்க. 5 அப்பம் 2 மீனை கொடுத்த உடனே பிச்சு எல்லாருக்கும் கொடுத்தல, அது ஆசீர்வதித்தார். அது ஆசீர்வதித்தார். அப்போ உங்கள் வருமானத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்கள் கையில் இருக்க பணத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அதுக்கப்புறத்தை செலவு பண்ணணும். அது அழகாக சொல்லி கொடுத்தாரு, எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. முதல்ல வாங்கினாரு, அது உயர்த்தி தேவனுக்கு நேராக உயர்த்தினார், அது ஆசீர்வதிச்சார், அப்புறம் கொடுத்தாரு. அப்போ நம்மளுடைய வருமானம் கர்த்தரால் வருகிற வருமானம் அது உயர்த்தப்படுது. ஆண்டவரே இந்த கைக்கு வந்த உடனே நம்மலாம் வருமானத்தை நம்ம சம்பளம் வந்த உடனே இது என்ன பத்தோம் அப்படிதான் நமக்கு தோணும். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இது என்ன பத்த போகுது, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு பணமா, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எண்ணம் தான் வரும். ஆனால் அந்த எண்ணத்தை தூக்கி போடணும் நாம். ஏன்னா அப்படி யோசித்தோம்னா இந்த பணம் நமக்கு பிரயோஜனம் போயிடும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். எப்படி, அது எவ்வளோனா இருக்கட்டும், அது எவ்வளோ சம்பளம் வேணா இருக்கட்டும், இதை வச்சு நான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற எண்ணம் எனக்கு வந்தாலும் கர்த்தர் இதை எனக்கு கொடுத்தார், இது கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தர் கொடுத்த வருமானம். அது எவ்வளோனா இருக்கட்டும். இந்த வருமானத்தை வச்சு எனக்கு வாடகை கட்ட முடியாது, எனக்கு ப்ரொவிஷன் வாங்க முடியாது, இதை வச்சு ஃபீஸ் கட்ட முடியாது, இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது தான். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்தா அந்த பணம் பார்க்கும்போது எப்படி தெரியும் பார்க்கணும், கர்த்தர் எனக்கு இது கொடுத்தார். அப்போ சொல்லிட்டு முதல்ல கர்த்தரை உயர்த்தினார். முதலாவது அந்த 5 அப்பம் 2 மீனை தேவனுக்கு நேராக உயர்த்தி, அந்த வசனத்தை பாருங்க. 5 அப்பம் 2 மீனை என்ன பண்ண, கர்த்தருக்கு நேராக தேவனுக்கு நேராக உயர்த்தி அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு எல்லாருக்கும். அப்புறம் என்ன ஆச்சு, ஒரு இடத்துல 5000 பேர், ஒரு இடத்துல 7000 பேர். சும்மாலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே. அப்போது என்கிட்ட வர 5 அப்பம் 2 மீனை கர்த்தருக்கு நேராக உயர்த்தணும். எப்படி உயர்த்தணும்னா, கர்த்தாவே இந்த வருமானம் நீர் தந்தது, இந்த வருமானம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, இந்த வருமானத்துக்காக என்னை உபயோகப்படுத்தியிருக்கிறீங்க, இந்த வருமானம் நீ தந்த கிருபை. எடுத்தவொடனே கர்த்தரை உயர்த்துங்க. இது இல்லைன்னா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இது எனக்கு கிடைச்சிருக்காது, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த வருமானம் எனக்கு வந்திருக்காது, வேலையே இல்லாமல் இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரு வேலையும் கொடுத்து அதில் ஒரு வருமானத்தையும் கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தரை உயர்த்த பிறகு அதை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வருமானத்தை, இந்த சம்பளத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல ஆசீர்வதிங்க. பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள்ளாக தன்னை ஆசீர்வதிக்கிறவன். நல்லா பார்த்துக்கோங்க. பூமியிலே தன்னைத்தானே ஆசீர்வதிக்கிறவன். தன்னைத்தானே சபிச்சுக்கிறோம், தலையெழுத்துன்றோம், சனியனேன்னு சொல்கிறோம், நம்ம தரித்திரம்னு சொல்கிறோம், நான் தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்கிறோம், நம்மளே நாமே நிறைய திட்டிக்கிறோம், நம்ம நாமே நிறைய விஷயம் சபிச்சுக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, எவன் பூமியில தன்னை ஆசீர்வதிக்கிறானோ, தன்னைத்தானே ஆசீர்வதிக்கிறானோ அப்படின்னு சொல்றாரு. பூமியில தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள்ளாக தன்னை. அப்போ நீங்களும் நான் தன்னைத்தானே ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கோம். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமான பிள்ளை, நான் ஆசீர்வாதமான மகன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு என்கிட்ட ஒன்றுமே இல்லாத நேரத்தில் என்னை ஆசீர்வாதிக்கப்பட்டவனாய் நான் பார்க்க வேண்டும். வேதவசனம் அப்படிதான். ஆபிரகாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் தேவனை அவன் நம்பினான், விசுவாசித்தான். ஒன்றுமே இல்லை ஆனாலும் நம்பினான்.
அப்படிதான். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆனால் நான் ஆசீர்வாதமாக இல்லை, கடனில் இருக்கிறேன், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் சுகமானேன், ஆனால் பலவீனத்தில் இருப்பேன், நான் சுகமானேன். எது இருக்குதோ அதை இல்லை, எது இல்லையோ அதை தேவன் நான் மகிமைக்குன்னு சொல்லும்பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவனை உயர்த்தணும், தேவனை உயர்த்தி அதை ஆசீர்வதிக்கணும், அதுக்கப்புறம் எடுத்து செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் தசமாக எடுத்து வச்சுட்டு தான் செலவே பண்ணணும். அது எவ்வளோனா இருக்கட்டும். கண்டிப்பாக கர்த்தருக்கு முதல்ல எத்தோடனே ப்ரொவிஷன்காரனுக்கும், முதல்ல எத்தோடனே காய்கறிக்காரனுக்கும், முதல்ல எத்தனோடனே எவனுக்கும் கொடுக்குறதுக்கு இல்லை, கடன்காரனுக்கு கொடுக்குறது இல்லை. அது மொத்தமாக போயிடும் காசு. முதல்ல தசம் பாகம், முதல்ல அதுக்கு பணத்துலேருந்து உருவுறது முதல் தசம் பாகமாக தான் இருக்கணும். எடுத்து ஒரு கவரில் போட்டு தசம பாகம் வச்சுட்டு தான் மற்றதை நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி செய்யும் போது ஜெபத்தோடவே செய்யுங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமாக கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். இதுதான் நடக்க வேண்டிய வேலை போதிக்கிறது. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோமோ அதை மாற்றி பண்ணணும்னா கண்டிப்பாக ஆலோசனை வேணும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கு தானே, இன்னும் புதுசாக இருக்குது. இல்லை கர்த்தர் புதுசாக ஏதாவது செய்வார், கர்த்தர் எதாவது புதுசாக சொல்லுவார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, நான் போதிப்பேன், பிரயோஜனமாக இருப்பேன், பிரயோஜனம் இல்லாமல் இருக்க மாட்டேன், பிரயோஜனமாக தான் இருப்பேன். ஏன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன், நடத்துவேன், கைட் பண்ணுவேன். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சால் நீ நல்லா இருப்ப, என்ன செஞ்சால் நீ அழிஞ்சு போயிடுவேன்னு அவர் கர்த்தருக்கு தெரியும். அப்போ சொல்கிறாரு, அழிவை நோக்கி உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், நடத்த மாட்டேன், ஆசீர்வாதத்தை நோக்கி நடத்துவேன். சாபத்தை நோக்கி நான் நடத்த மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு ஐஸ்வர்யத்தை நோக்கி நான் என்ன பண்ணுவேன், நடத்துவேன். கர்த்தர் எப்போவுமே நான் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறது இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்து அதில் நான் சந்தோஷப்படுகிறதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். எப்படி ஒரு சிறு பிள்ளைக்கு அது கெட்டதை வாங்கி கொடுத்த உடனே அது அப்படியே குதூகலமாக கொண்டாடும் போது அது சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் பாருங்க, நமக்கு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, அது சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷப்படுறோம். அப்படி தான் என் தேவன் என்னுடைய சந்தோஷத்திலே அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். இப்போ நான் துக்கப்படுறது அவருக்கு பிரியம் கிடையாது, நான் கஷ்டப்படுறது அவருக்கு பிரியம் கிடையாது, நான் வேதனையோடு கூட நான் இந்த ஒவ்வொரு நாளும் நான் அறுக்கிற அறுவடை அவருக்கு பிரியம் கிடையாது, நான் துக்கத்தோடு கூட அறுக்கிற அறுவடை அவருக்கு பிரியம் கிடையாது. அவர் நான் சந்தோஷத்தோடு கம்பீரத்தோடு கூட அறுக்கிறது தான் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அதான் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்துல வாங்க. ஏன் சுகுப்புண்ணோம், ஏன் அப்படி சொல்லணும், ஏன் அப்படி பண்ணோம், ஏன்னா அது அவருக்கு பிரியமில்லாத விஷயம். நீ வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து திரிகிறது அவருக்கு பிரியமில்லை. அதனால் எல்லாத்தையும் என்கிட்ட என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன். இருக்கீங்களா? இந்த வசனத்தை படித்த உடனே எனக்கு பெரிய ஒரு ஆறுதல். ஆண்டவரே, இந்த மாதத்தை நான் எப்படி நடத்த போகிறேன்னு நான் தெரியாமல் இருந்தேன், ஆனால் என்னை சரியான வழியில் என்னை போதித்து நடத்துவீங்க. இந்த மாதத்தை தேவையை நான் எப்படி சந்திக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, எப்படி கடனை அடைக்க போகிறேன்னு தெரில, எப்படி எந்த சூழ்நிலை மாற்ற போகிறேன்னு தெரில, எப்படி என் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு தெரியல, என் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் இப்போ எனக்கு தெளிவாக தெரியுது, என் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னா கர்த்தர் நடத்துறது மாதிரி தான் இருக்க போகுது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அப்படி இருக்க போகுது. யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணுவார். யார் என் கூட இருக்கணும் யார் என் கூட இருக்கணும் முடிவு, யார் என் கூட பேசணும் யார் என் கூட பேசக்கூட முடிவு, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது முடிவு, எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் ஏற்கனவே அவர்கிட்ட அப்படி ஒப்படைச்சிட்டேன், நீங்களும் இன்றைக்கி ஒப்படைச்சிருங்க. நீங்கள் ஏற்கனவே அவர்கிட்ட ஒப்படைச்சிருப்பீங்க, நீங்கள் மறுபடியும் ஒப்படைச்சிருங்க. இப்போ நான் மறுபடியும் ஒப்படைச்சிடுறேன். இந்த மாதம் 8ஆம் மாதம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. உங்கள்கிட்ட இந்த சர்ச்சு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு, சர்ச்சுக்கு ஒரு இடம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சூழ்நிலை நீங்கள் பார்த்துக்கோங்க, எதிர்காலம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் சொன்னால் நான் போகிறேன், நான் போகிற இடத்துல வேலை நடக்குதா வேலை நடக்கலையா நீங்கள் அது உங்கள் கையில் இருக்குது, நடக்காது உங்கள் கையில் இருக்குது. போகிறது மட்டும் என் வேலை, வேலைக்கு போகிறது மட்டும்தான். ஹலோ, ஒரு வேலைன்னு இருந்தால் அந்த வேலைக்கு போகிறது மட்டும்தான் என் வேலை. அந்த வேலையில் ஆசீர்வதித்து வருமானத்தை தந்து வழி நடத்துறது அவருடைய வேலை. எது நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அப்போ நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சால்
அதில் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனை கர்த்தர் நான் தான் உன்னை நடத்துகிறேன். நானே அதை சொன்னேன், அதை செய்தேன் என்று சொல்லுற தேவன். நான் தான்ப்பா உனக்கு கொடுத்தேன். நான் எப்பவுமே ஒரு விஷயம் யோசிப்பேன், நான் அது எனக்கு பழக்கமாக ஆக்கிட்டேன். அதை கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு. எல்லாமே எது கொடுத்தாலும் அதாவது அது அது நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு நான் செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் எப்படி பார்ப்பேன்னா, கர்த்தர் இன்றைக்கு அது எனக்கு கொடுத்தார். கர்த்தர் கொடுக்காம எதுவுமே எனக்கு தானாக எதுவும் வரப்போகிறது இல்லை, தானாக எதுவும் நடக்க போகிறது இல்லை. கர்த்தர் இது எனக்கு கொடுத்தார். அப்படி நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கோங்க. எது கொடுத்தார்? கர்த்தர் எனக்கு இது கொடுத்தார். கர்த்தருக்கு பிரியமில்லாதது உங்கள் கைக்கு வராது, உங்களுக்கு கொடுக்க மாட்டாருங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்களே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக இல்லாமல் இருப்போம்னா எல்லாமே கண்டது வரும். பாவமான காரியம் எல்லாம் வந்துடும், சாபமான காரியம் எல்லாம் வந்துடும், தரித்திரமான காரியம் எல்லாம் வந்துடும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் நான் இருக்கும்போது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று கூட உங்கள் கைக்கு வரவே, ஒன்று கூட உங்கள் வாழ்க்கை நடக்கவே எதையுமே அனுமதிக்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என் தள்ளக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொல்லும் போது என் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை காரியமும் கர்த்தருடைய அனுமதியோடு தான் நடக்குது. விசுவாசிக்கிறீங்களா? எது நடந்தாலும் கர்த்தாவே நீர் அனுமதிகள் நடக்காது. இந்த ஒரு ஜுரம் வந்தால், கர்த்தாவே நீர் அனுமதி, அந்த ஜுரம் கூட எனக்கு வராது. நீ அனுமதிக்காமல் எனக்கு ஒரு வியாதி கூட என்ன பண்ண முடியாது, தொட. அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஒரு பலவீனம் தொடக்கூட முடியாது, ஒரு வியாதி தொடக்கூட முடியாது. காரணம் கர்த்தர் உங்களை அனுமதிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் கர்த்தருடைய அனுமதியோடு தான் எல்லாமே நம்ம இருக்குது ஒழிய ஒன்று கூட அனுமதிக்காமல் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த வசனம் பாருங்கள். இது குறித்து நம்ம ஆழமாக டீட்டெயிலாக நம்ம வர மாதத்தில் நம்ம போகிறோம். இந்த மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நான் இது போதிக்க போகிறேன். அருமையான ஒரு காரியம். பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு போதிக்கப்படும். நீ நடக்க வேண்டிய வழியிலே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதா, உன்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். நீ கண்ணை மூடி நடந்து போகலாம், தைரியமாக நடந்து போகலாம், தைரியமாக நீங்கள் செய்யலாம், தைரியமாக போகலாம். ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் தைரியமாக செய்யலாம், தைரியமாக இருக்கலாம், தைரியமாக இருங்க. ஏன்னா உங்களை நடத்திட்டு போகிறவர் அவர். நீ கையை மட்டும் பிடிச்சி கண்ணை மூடி நடந்து போகலாம் அவர்கிட்ட. இந்த குருடருக்கு வழி காட்டும் போது அந்த ஸ்டிக்கை அப்படி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது அடுக்க ஸ்டிக்கை அவங்க அது வரைக்கும் ஸ்டிக்கை பூமியில் தட்டிகிட்டே வருவாங்க. ஆனால் ஒரு ஸ்டிக்கை தூக்கி ஒருத்தர் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அதை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம அந்த ஸ்டிக்கை இழுத்துட்டு போனால் அவங்க கூட கண்ணை மூடின்னு போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இதுமாதிரி கண் தெரியல ரோடு கிராஸ் பண்ணி விடும்போது அப்போ இதுதான் யோசிப்பேன். ஒன்று அவங்க கையை பிடிச்சி அப்படி கூப்பிட்டு போய், நான் ஸ்டிக்கு பிடிச்சி கூப்பிட்டு போப்பான்வாங்க. ஸ்டிக்கு பிடிச்சி அப்படி கூப்பிட்டு போகிறது. என்ன பண்ணாலும் சரி, அவங்க கண்ணு தெரியாது தான். ஆனால் நிச்சயமாக எனக்கு கூட்டிகிட்டு போகிறவருக்கு கண் நல்லா தெரியும். அவர் பத்திரமா என்னை கூப்பிட்டு போயிடுவார். இவன் கண்ணு முடிந்தான் வரான், ஆனால் நான் கூட்டிகிட்டு போகிறவர் கண் திறந்து தான் இருக்கார். எனக்கு தான் கண்ணு தெரியாது, அவர் கண் நல்லா தெரியும். அவர் என்னை கரெக்டாக கூட்டிகிட்டு போய் அக்கறையில் அந்த பக்கத்தில் சேர்த்துருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கண்ணை கட்டி காட்டணும், எனக்கு ஒன்றுமே தெரில பிரதர், கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி தான் இருக்குது. ஆமாம், ஆனால் எப்பொழுதும் விழித்து கொண்டு இருக்கிறவர், எப்பொழுதும் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறவர், எப்பொழுதும் என் மீன் கண்ணை வைத்திருக்கிறவர், எப்போ விழிப்போடு கூட இருக்கிறவர் என்னை நடத்திட்டு போகிறாரு. என் வாழ்க்கை பயணத்தில் அவர் நடத்திட்டு போகிறாரு. ஒவ்வொரு நாளும் அவரை நடத்திட்டு போகிறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் அவரை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தை கர்த்தர் நடத்த போகிறார். நடக்க வேண்டிய வழியில் அவர் போதிக்க போகிறார். நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் அவர் சொல்ல போகிறார். எல்லாத்தையும் ஜபத்தில் வைங்க, எல்லாத்தையும் கர்த்தர் சமூகத்தில் வைங்க. கர்த்தர் சொன்னால் மட்டும் செய்யுங்க, செய்யாதீங்க. கர்த்தர் சொல்வார், கர்த்தர் பேசுவார். ஏன்னா சொல்கிறாரு, நடக்க வேண்டிய வழியில் உன்னை போதித்து நடத்துவேன், உங்கள்கிட்ட பேசுவேன், உனக்கு சொல்லுவேன், ஆலோசனை சொல்லுவேன், அட்வைஸ் பண்ணுவேன், உன்னை நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தின் தேவைகள்
இந்த மாதத்தில் கடன், இந்த மாதத்தில் கொடுக்க வேண்டிய பணம், இந்த மாதத்தில் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் கர்த்தருடைய ஆலோசனையில் வச்சுட்டேன், கர்த்தருடைய வழிநடத்தல வச்சுட்டேன். கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பீராக, எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பீராக. எல்லாம் நடக்கும். இந்த மாதத்தில் எல்லாமே கர்த்தரால் ஆயிற்றுன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த மாதத்தில் எல்லாமே கர்த்தர் எனக்கு செய்தான்னு சொல்ல போகிறேன். கர்த்தர் என் தேவையை சந்தித்தான்னு சொல்ல போகிறேன். எத்தனை பேர் சாட்சியாக இருக்க போகிறீங்க இந்த மாதத்தில்? ஏன்னா கர்த்தர் நீ நடக்க வேண்டிய வழியில் உனக்கு போதித்து உனக்கு நடத்தப் போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுதி நிற்போம். எல்லாரும் கண்களையும் மூடி தேவ சமூகத்தில் வைப்போம்மா. இப்போ பிரயோஜனம் இல்லாத நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குப்பா. அப்படி இருக்குமே ஆனால், ஒருவேளை எனக்கே தெரியாமல் பிரயோஜனம் இல்லாத காரியத்தை நான் வைத்திருப்பேனே ஆனால், இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நீர் நினைப்பேரே ஆனால், அந்த காரியத்தையும் அந்த காரணங்களையும் நீர் எடுத்து போடுவீராக. பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது எதுவும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக என் வாழ்க்கை மாறக்கூடாது. என் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாறணும் ஆண்டவரே. நான் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கணும். பிரயோஜனமாக இருக்கிறது மாத்திரம்தான் என் கூட இருக்கணும். என் தேவன் அதை மாத்திரம் எனக்கு அனுமதிக்கணும். பிரயோஜனம் இல்லாமல் இருக்க எதுவுமே அனுமதிக்காதீங்கப்பா. பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிற எதுவுமே அனுமதிக்காதீங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, முயற்சியாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால் எனக்கு வேண்டாம். எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறவர்களை மாத்திரம் எனக்கு கொடுங்க. எனக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாத்திரம் எனக்கு கூட இருக்க வைங்க. எங்களுக்கு பிரயோஜனமாக எங்களுக்கு போதித்து நடத்துகிறவங்களை நல்ல ஆலோசனை சொல்லுகிறவங்களை எங்கள் பக்கத்தில் வைங்க. ஆண்டவரே தகப்பனே, துஷ்டர்களை எங்களை விட்டு விலக்கி வைட்டுங்கப்பா. நாங்கள் உண்மையை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து உம்முடைய ஆலோசனை நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. என் தேவன் என் தேவையில் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் இந்த மாதத்தின் தேவைகளை சந்திப்பீராக. இந்த மாதத்தின் காரியங்களை வாய்க்க செய்வீராக. நாங்கள் என்ன செய்யணும் என்பதை எங்களுக்கு ஆலோசனை தருவீராக, போதிப்பீராக, வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நீர் உம்முடைய வழி நடத்துதலே நாங்கள் வழி நடத்தப்பட கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போய் இந்த 8ஆம் மாதம் முழுவதையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு தேவையும், ஒவ்வொரு கடனையும், ஒவ்வொரு பண தேவைகளையும், பண பிரச்சனைகளையும் உம்முடைய கரத்தில் நான் வைக்கிறேன். என் தேவன் சந்தியும் கர்த்தாவே. உம்முடைய கிருபை தயவு இரக்கம் பெருகட்டும்ப்பா. உம்முடைய கருத்தில் வைத்து விட்டேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசிய சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் வருகை மட்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.